ரோக்கோ ரோஹித் சர்மா கோலி 2 பேர் இப்போ உள்ள வராங்க. 19ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரீஸில் T20 ரிட்டையர்மெண்ட்டு டெஸ்ட்டும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 2 முக்கிய தலைவனுங்க அப்படி உள்ள என்ட்ரி போடுறாங்க. முதல் ஓடிஐ மேட்ச் நடக்க போகுது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். இந்த ஓடிஐ ஃபார்மெட்டுக்கு கூட்டம் வருமா வராதாங்கிற கேள்வியெல்லாம் தாண்டி 2 பேர் உள்ளே வராங்க. வரும் அள்ளும் கூட்டம் அங்கே பாரு அப்படின்னு ஒவ்வொரு ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எஸ், விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவை இவ்வளோ நாள் கழிச்சு ஐபிஎலுக்கு அப்புறமா திரும்பவும் பார்க்க போகிறோன்ற அந்த ஒரு உற்சாகத்திலேயே இன்னைக்கு அதுக்கான டிக்கெட் சேல்ஸ்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஓடிஐ ஃபார்மெட்டை விளாடுவதற்கு வீரர்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்களோ இல்லையோ, இவங்க 2 பேர் விளாடுறனாலே அதை பார்க்குறதுக்கு இப்போ அவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் ஆகிறாங்க. இப்போ தாண்டா ஆமாம் இந்த ஃபார்மெட்டே மறந்து போச்சு மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஓடிஐயை இவங்க 2 பேர் விளாடும்போது நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். அதுவும் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாங்கும் போது இன்னும் டபுள் தமாக்கா அப்படின்னு சொல்லலாம் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு. இந்த தீபாவளி சீசனில் நமக்காக ஒரு சூப்பர்ப் ஒரு சீரீஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த ஓடிஐ சீரீஸில் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா 2 பேரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அவங்க ஒரு பிளே ஆஃப் தி சீரீஸ் வாங்குற ரேஞ்சுக்கெலாம் ஏதாவது ஒரு ஆட்டத்தை கொடுத்தாங்கன்னா அது எப்படி இருக்கும் அந்த இம்பேக்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரோட ஃபியூச்சரை யாருப்பா கேள்வி கேட்டது? எவன்டா அவன் சொன்னான் ரோஹித் சர்மா விராட் கோலி விளாட மாட்டாங்க இந்த சீரீஸ்க்கு அப்புறம்னு? ராஸ்கல்ஸ், அவங்க லாஸ்ட் சீரீஸ் இதுதான் ஏன் சொன்னான் அப்படின்னு பிசிசி ஒரு பக்கம் கூவுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2 பேரும் இந்த சீரீஸ்க்கு அப்புறம் விளாட மாட்டாங்கன்னு லைட்டாக நியூஸுகள்லாம் பரவ ஆரம்பிச்சது. பிசிசிஐ பயந்துட்டான். ஐயோ இப்படிலாம் சொல்லி ஆவர டிக்கெட் சேல்ஸையும் ஆவடாமல் பண்ணிடுவானுங்களே அப்படின்னு தோணுதுல. அப்போ இந்த புத்தி உனக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். சுப்மன் கில்லை கேப்டனாக அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். ரோஹித் சர்மான்னு ஒருத்தர் இருக்கும்போதே நீ எதுக்கு சுப்மன் கில்னு ஒரு கேப்டன் உள்ள கொண்டு வந்த? அப்போது ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி கண்டிப்பாக தொடர போகிறாங்க சார் அப்படின்னு பிசிசிஐ சொன்னால் பத்தாது. நீ எப்படி நடந்துக்கிறன்றதை பொறுத்து தான் அது இருக்குது. பிசிசிஐ உருப்படியாக ஒழுங்காக ஒரு சீனியர் பிளேயர்ஸை மரியாதையோடு நடத்தணுமேன்ற அந்த இதில் நடத்துச்சுன்னா ஃபார்ம் அவுட் ஆகிறாங்களா தூக்கி அடி வெளியே, வேறு வாய்ப்பே கிடையாது, கிளம்பு தம்பின்னு அனுப்பிடணும். ஆனால் ஃபார்மில் ஓடிஐ ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே ஒரு ஓடிஐ கிரேட்ஸ் இப்போத்துக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் கிடையாதுங்கும் போது இவங்களை நீ தேவையே இல்லாமல் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து கேப்டன்சி எப்படிங்க சுப்மன் கிட்ட ஒரு கேட்டால் ஏங்க நாங்கள் ரோஹித் சர்மாட்டை பற்றி கலந்து பேசணுங்க, அவர் சொன்னாருங்க தூக்கி குடுறாதண்டி ஏன் சுப்மன் கில்லுக்கு அப்படின்னு அவர் சொன்னாருங்க, நீ கட்டுக்கதையை அவுத்து விடுவ. போட கேப்டன்சியாவது ஏதோ ஒன்று போட அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ்லேயே கேப்டன்சி தூக்கி போட்டவன் நம்மளால் ஹார்திக் பாண்டியாவா சரி கொடுத்துக்க அப்படின்ட்டு அந்த பாலிடிக்ஸ்லாம் மீறி இந்த டீமுக்கு நம்ம நியாயமாக இருப்போம், நேர்மையாக இருப்போம், அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறான்னு நிற்கிறவன் தான் ரோஹித் சர்மா. அப்படிப்பட்ட தலைவன் இன்னைக்கு இந்திய கிரிக்கெட் டீம்லையும் எத்தனை நாள் இருப்பார்? சரி போடா ஏதோ கேப்டன்சின்னு ஒன்று இருக்குதே, ஒரு இன்ட்ரெஸ்டோட ஆடினேன், நீ கேப்டன்சியும் பிடிங்கிட்டேன்னு ஒருவேளை இன்னும் 2 மாதம் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் போயிட்டா. இன்னொன்று அவங்களுடைய ஃபார்ம் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 2 ஃபார்மெட்டை விளாடாத இவங்க 2 பேரோட ஃபார்ம் இந்த சீரீஸும் ரொம்ப முக்கியம். ஆஹா ஐபிஎலுக்கு அப்புறம் பெரிய கேப்புக்கு அப்புறம் இப்போ விளாடுறாங்க, டெஸ்ட்டும் விளாடல, T20 விளாடல, பாரு அதோட இம்பாக்ட் தெரியுதுன்னு எங்கேயாவது ஃபீல் ஆச்சுன்னா டேஞ்சர். 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் வரைக்கும் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தங்க விளாட்றதுங்கிறது கேள்வியாக போயிடும் அவங்களுடைய ஃபார்ம் சரியில்லைன்னா. ஆனால் ஃபார்மை ப்ரூவ் பண்ணி ஒரு செஞ்சுரியை சீரீஸ்க்கு 2 பேரும் ஆளுக்கு ஒன்று போட்டு விட்டு அழகாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வீக்னஸ்ஸு இது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக விளாட்னான்னு வச்சுக்கோங்களேன், மாசாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளோட விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவுடைய பங்களிப்பு இந்திய கிரிக்கெட் டீமுக்கு ஓடிஐ ஃபார்மெட்டில் இருந்துகிட்டே இருக்கும். பட் அது எல்லாமே ஒன்று அவங்க ஃபார்மை பொறுத்து இருக்குது. இன்னொன்று போக போக நாளடைவில் ஒருவேளை அவங்க 2027 வரைக்கும்லாம் வேணான்னு இன்ட்ரெஸ்ட்டை லூஸ் பண்ணுவதற்காக மெயினாக ரோஹித் சர்மாட்ட வாய்ப்பு இருக்கலாம், தெரியல. அது பிசிசிஐயோடைய நடவடிக்கையில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரீஸ்க்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் இன்னொரு சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் போகலாம். ஓகே பாய்.